வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம இந்த ஹாட்டான கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். இதுக்கு எந்த ஐஸ்கிரீம் மேக்கரும் தேவையில்லை அண்ட் எக்ஸ் கூட யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்தாச்சு. பாலை நல்லா கொதிக்க விடுங்க அண்ட் பாதிக்கு பாதி இதை வத்த விடுங்க. பால் நல்லா கொதி வந்ததும் அதை அப்படியே சிம்மில் போடுங்க. அது தானாகவே வத்திரும். என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்பப்போ பார்த்துக்கோங்க. அப்பப்போ தேவைப்பட்டால் மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. இதோ நம்ம பால் பாதிக்கு பாதி வத்திருச்சு. இதை ஆஃப் பண்ணலாம். அடுத்ததாக இது கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா ஆறுனதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்க. 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்க. அடுத்ததா 1/2 கப் கண்டென்ஸ் மில்க். கண்டென்ஸ் மில்க்லேயே நல்ல இனிப்பு இருக்கும். ஸோ தேவையான அளவு சுகர், ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக இதை பீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா மிக்ஸி யூஸ் பண்ணுங்கள். தாராளமாக மிக்ஸி மட்டுமே யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் பீட்டரும் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்காக நான் இதை காட்டியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் போட போகிறோம். இதை நம்ம இப்போ பாதி ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் இது ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா பாதி ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இதோ இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டு திரும்பவும் மிக்சியில் போட்டு அடிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடிச்சிங்கன்னா இது நல்லா க்ரீமியாக வரும். அப்போ தான் உங்கள் ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். இதுவும் நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. அடுத்தது என்னங்க, இதை செட் ஆகிற வரைக்கும் பவுலில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு அடுத்ததாக சாப்பிட வேண்டியதான் பாக்கி. ஐஸ்கிரீமிங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் எங்கிட்ட ஐஸ்கிரீம் சூப் இல்லை. ஸோ கரண்டி வச்சு என்னால் எவ்வளோ தூரம் ஷேப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஷேப் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட தேவைப்பட்டா குட்டி குட்டியாக சாப் பண்ண நட்ஸ் இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணலாம். பட் நான் இங்கே சிம்பிளாக டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ண போகிறேன். ஸோ சில்லுன்னு சூப்பராக இங்கே ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே சாப்பிட ரெடி ஆகிட்டேன். அண்ட் நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.